வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இரண்டாக உடைந்த அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் பொதுச் செயலாளர் சசிகலாவின் தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு சென்றதை அடுத்து அவரது அக்கா மகன் தினகரன் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தற்போது அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர தீவிர முயற்சியும் செய்து வருகிறார். ஏற்கனவே அதிமுக நிர்வாகத்தில் இருந்த அமைச்சர்கள் எல்லோரும் பன்னீர் அணிக்கு சென்று விட்டனர். சசிகலா அணியில் 122 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அவர்கள் அனுபவம் குறைவாக உள்ளவர்கள். சசிகலா அணியில் இருக்கும் எம்எல்ஏக்கள் பன்னீரை பலவாறு தூற்றி பேசி வந்தனர். இந்நிலையில் சசிகலா நியமனம், இரட்டை இலை சின்னம் போன்ற விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் தீர்ப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் பன்னீர் அணியினர் மீது சசிகலா தரப்பினர் பாசம் காட்ட துவங்கி உள்ளதாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கிடையே ஒரே விமானத்தில் பயணித்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் சந்தித்து பேசிய தகவல் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரனை கலக்கமடைய செய்துள்ளது. விமானத்தில் பன்னீரிடம் பேசிய ராஜேந்திர பாலாஜி, என் கட்டுப்பாட்டில் 5 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் கமிஷன் தீர்ப்புக்கு பின் உங்கள் அணிக்கு வருவோம் என அவர் கூறியதாக தெரிய வருகிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் கமிஷன் தீர்ப்புக்கு பிறகு அதிமுகவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் என அதிமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.